உக்ரைனில் அமைதி நிலவ இந்தியா நம்பிக்கை கொண்டுள்ளது என்று ரஷ்ய அதிபர் புட்டினிடம் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ள பிரதமர் மோடியை இன்று காலை பேட்டரி காரில் அமர வைத்து அதிபர் மாளிகை வளாகத்தில் புதின் வலம் வந்தார். அப்போது அங்குள்ள குதிரை தொழுவத்தையும் இருவரும் பார்வையிட்டனர். இதைத் தொடர்ந்து ரஷ்யா வாழ் இந்தியர்களின் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய மோடி, கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா கண்டுள்ள வளர்ச்சியை உலகம் வியந்து பார்க்கிறது என தெரிவித்தார். சென்னை ரஷ்யா இடையிலான கடல்வழி வர்த்தக தடத்தை உருவாக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையின் அடிப்படையில் இந்தியா ரஷ்யா இடையே நட்பு ரீதியான உறவு கட்டமைக்கப்பட்டுள்ளது என்றும், பல்வேறு தருணங்களில் அது சோதனைக்கு உள்ளாக்கும் போது இந்த நட்பின் பிணைப்பு மேலும் கூடியுள்ளது என்றும் மோடி கூறினார். இதையடுத்து மாஸ்கோவில் உள்ள ராணுவ வீரர்களின் நினைவிடத்தில் மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அங்குள்ள அணு ஆற்றல் மைய கண்காட்சியை அதிபர் புதின் அந்நாட்டின் துணை பிரதமருடன் இணைந்து பிரதமர் மோடி பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து கிரெம்ளின் மாளிகையில் பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் எரிபொருள், வணிகம், பாதுகாப்பு, உணவுப் பொருள் ஏற்றுமதி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை செய்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி, மக்களவைத் தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த புட்டினுக்கு நன்றி தெரிவித்தார். தீவிரவாதத்துக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு இந்தியா அனைத்து விதமான ஒத்துழைப்பை வழங்கும் என்றும், எதிர்வரும் காலங்களில் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவு மேலும் வலுவடையும் என்றும் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் உலகம் எதிர்கொண்ட அனைத்து சவாலான சூழ்நிலைகளிலும் இந்தியா ரஷ்யா உறவு வலுவானதாக இருந்ததாக கூறிய மோடி, ரஷ்யா இந்தியாவுக்கு எரிபொருள் வழங்குவதன் மூலம் சர்வதேச அரங்கில் எரிபொருள் விலையில் சமநிலை ஏற்பட உதவுகிறது என்றும் குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவுக்கு உர தட்டுப்பாடு ஏற்படும் போது தகுந்த நேரத்தில் உதவிய ரஷ்யாவுக்கு மோடி நன்றி தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.